Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியை தற்போது பார்க்கலாம். இதெல்லாம் பதிவாக இருக்கும், அது பரவலான மழை பொழிவாக இருக்கணும். அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த 3 அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம் அறிவிப்போம். இது ஆங்கிலத்தில். அப்படி நம்ம அக்டோபர் 1 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர். அக்டோபரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர். இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம். மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நமக்கு கிடச்சிட்ருக்கு. தமிழகத்தின் பகுதிகளில் பார்த்திங்கன்னாலும் அந்த கடந்த 20 நிமிடங்களில் எந்தெந்த இடங்களில் இடிமின்னல் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்பில் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால், அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது நீலகிரி மாவட்டம். மற்ற 10 மாவட்டங்களில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அவ்வளோ. தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்கும்? தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். காற்றின் வேகம் எப்போவுமே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கடலில் இருந்து அந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம்
கஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்தில் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வட அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலரில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு. அது நம்ம வர வர தான் பார்க்கணும். வட தமிழக பகுதிகளில் கொஞ்சம் இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இந்த 3 மாதம் எப்படி இருக்க போது? போன வருடமே புயல் எல்லாம் இருந்தது, இந்த வருடம் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இது காலநிலை கிளைமட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே எத்தனை வரும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஏன்னா அது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அது முக்கியமா இருக்கும். அதனால வந்து எவ்வளவு போதுமான மழை மாவட்ட வாரியான தரவு கூட இதில் இருக்கு, பிக்சர் இங்கே சேர்க்கல. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு 33 சென்டிமீட்டர், நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் 33 சென்டிமீட்டர் தான். ஆனால் அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பார்த்தீங்கன்னா ஒரு -1%. ஆனால் அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், சென்னை கேட்டிங்க இல்லையா, தமிழக இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு. சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை 2025 நமக்கு இயல்பை விட அதிகம், அதாவது +29% பதிவாயிருக்கு. அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது 45 சென்டிமீட்டர், நமக்கு கிடைத்த மழை பதிவு 58 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பற்றி. ஏன்னா இப்போ நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மேக வெடிப்பு இல்லை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமாக வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் டெஃபினிஷன் படி அதற்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு. அது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம். அதனால் அது தண்டர்ஸ்டார்ம் லைக் அந்த கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸில் இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம். இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம். மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில் நம்மளால் கணிக்க முடியறதில்லை? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு சொல்லும்போது மாற்றி மாற்றி வருது, அது தனியார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே. இதனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மழை வரும்னு நினைக்கும் போது வர்றதுக்குள்ள இது என்ன காரணம்னால வந்து இதாகுது? சரி, நமக்கு டெக்னாலஜி இன்னும் வரலையா? இதற்கு முன்னால் கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ட்ராபிக்ஸ் அப்படின்ற அந்த ட்ராபிக்கல் ரீஜனில் இந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக வில்லிவாக்கத்தில் மழை பெய்யும், அம்பத்தூரில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்ச் தான் அது. இயற்கையை வந்து நம்ம இயற்கையாக தான் பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும், மற்றபடி 100% அக்யூரசி
வெப்பசலனம் எப்படி மேடம் இருக்கு? கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் வந்துட்டு மிதமான மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நேரில் மிக கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல பதிவானது. நம்ம வந்து மிக கனமழைக்கான எச்சரிக்கை கூட நம்ம சென்னையில கொடுக்கல. ஒரு சில நேரங்களில் அப்படி ஆகும். ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நௌகாஸ்டில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த மேகம் உருவாகும் பொழுது நௌகாஸ்டில் மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு சுழற்சி சமயத்தில் ஓரளவுக்கு நிறைய மழை பதிவாகிறது கரெக்டாக சொல்கிறோம். குறிப்பிட்ட இடத்துல சொல்றது அப்படின்றது அகைன் இல்ல மேம், குறிப்பிட்ட இடம் அப்படின்னு நாங்க கேட்கல மேம். சென்னைக்கு பொதுவாகவே நம்ம மிதமான மழை இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் சென்னையிலே குறிப்பா ஒரு 10 இடங்களுக்கு மேல கனமழை மிக கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து கடந்த சில ஒரு 15 நாட்களாகவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த காரணம் என்ன மேம்? ஏன் நம்ம கொடுக்க முடியல? ஏன்னா அடுத்தடுத்து அந்த கீழடுக்கு சுழற்சிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நார்த் சவுத் ட்ரஃப் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தது. ஸோ அதுவும் அந்த மேகக்கூட்டத்தோட அமைப்பு வந்து டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழை கொடுத்துடும். ஏன்னா உங்களை வச்சு தான் இவங்க வந்து அந்த கணிப்பெல்லாம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மற்ற ஒரு மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த வெப்பசலனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து பருவமழை இருந்தாலும் கூட அந்த ஹீட் எதனால் மேடம்? வெப்பசலனம், மழை, கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி. இப்போ இங்கிலீஷில் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் இந்த கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து நல்ல பூமி நல்ல வெப்பம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அதிகம். ஈவினிங் மாலை நேரங்களில் இந்த மாதிரி மழைப்பொழிவு தருவதற்கான வாய்ப்புண்டு. கோஸ்டல் ஏரியா சென்னை மாதிரி இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சீப்ரீஸ் கடல் பகுதியிலிருந்து காற்று வீசும் பொழுது லேண்டு பகுதியில் இருக்கிற அந்த மேற்கு திசை காற்றும் கடல் பகுதியிலேருந்து வர்ற ஈஸ்டர்லி விண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். அந்த சலனத்தை க்ரியேட் பண்ணி மேகமாக ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்டெண்ட் நல்ல பெரிய மழை தரும் மேகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் இது நடந்துடும். அதை நம்ம ரடாரை வச்சு நம்ம நௌகாஸ்டில் சொல்ல முடியும்.